மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அனுப்பப்பட்டு கிராமத்தில் காவல் தெய்வமான கரும்பாறை முத்தையா கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற அசைவ விருந்து நடைபெற்றது. 3000 கிலோ அரிசி, 1000 கிலோ ஆட்டுக்கறியில் உணவு சமைத்து 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு விருந்து பரிமாறப்பட்டது. இங்கே ஆண்களாகத்தான் பங்கிடுறாங்க, பெண்கள் வரமாட்டாங்க. ஏன்னா இந்த பெண்களுக்கு நாங்கள் கொடுக்குற விபூதி ஏன் சொல்லி கொடுக்குறோம்னா, பெண்கள் மாதவிடையாக இருக்கும்போது கொடுக்கக்கூடாது, அதை பூசக்கூடாது. பெண்கள் பரிபூர்ணமாக இருக்கும்போது இந்த விபூதியை பூசணும். ரெண்டாவது, இந்த விபூதி எடுத்து போய் நீங்கள் எந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த தொழிலுக்கு நீங்கள் முக்கியம் கொடுத்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு நீங்கள் பூசை பண்ணி நடத்தலாம். அப்படி இல்லையா, ஒரு ஆடோ மாடோ வாங்குறீங்களா, அதுக்கும் அதை பயன்படுத்தலாம். இல்லை குழந்தை வர இல்லையா, பெண்களுக்கு அந்த மாதவிடை இல்லாத போது பூசி விடலாம். அதை அந்த அந்த டயத்தில் அடுத்தடுத்து பூசலாம். ஏன்னா பெண்களுக்கு அந்த இது இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த இதுக்காகத்தான் அந்த கரும்பாறை முத்தி பெண்களை வரக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனை, ஒரு சின்ன கேட்டு மாதிரி போட்டிருக்காரு. அவ்வளோதான் வித்தியாசம். ஆண்கள் எப்பயும் போல் கும்பிடலாம். கிட்டத்தட்ட 65-70 கடை வெட்டு விழுந்துருக்கு. இன்றைக்கி ஒரு 75 சிப்பம் அரிசி போட்டு 80 சிப்பம் போட்டு ஆக்கியிருக்கோம். இது பூரா ஆண்களாக சாப்பிட்றது தான் உணவு. அவங்களுக்கு எல்லாமே கொஞ்ச நேரத்தில் பரிமாறி வருவோம். ஆனால் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளாக இந்த கோயிலுக்கு, கரும்பாறை முத்தியா கோயிலுக்கு கூடியிருக்கவங்க பூரா அங்காளி பங்காளி மாமன் மச்சனை எல்லாம் இருக்காங்க. சமபந்தி, அதே தான் சமபந்தி, அதே தான் சமபந்தியில் இருக்குது. சியாம் பாட்டன் போனால் முப்பாட்டானும் நாங்கள் தான் இதுக்கு பூசை பண்ணிக்கிட்டு இருக்கோம், பூசாட்டானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எனக்கு மூத்தவர்களாக இருக்காங்க, என் அண்ணம்மா இருக்க, நான் தான் பூசை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கரும்பாறை முத்தியா எல்லா மக்களுக்கும் நல்ல வழியை விடட்டும், எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுக்கட்டும். இந்த புத்தாண்டில் நல்லபடியாக இருக்கட்டும். வர்றவங்களுக்கு குழந்தை வர எந்த வரமாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கரும்பாறை முத்தியா குடிப்பேன்.